லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ப்ளீஸ் பா, சாமி முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு இப்ப அதை மீறி பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாக்குற? என்னாச்சுங்க உங்களுக்கு? அவன் என்ன தப்பு பண்ணா ஏன் இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன தப்பு பண்ணான்? இன்னும் என்ன பண்ணணும்? மாமா நீ சும்மா இரு வித்யா. அவன் இப்படி இருக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணம் தான். உன் மேலேயும் நான் கோபத்துல தான் இருக்கேன். யாராவது தான் வாழ்க்கையை தானே கெடுத்துக்குவாங்களா? நீ அதைத்தான் பண்ணிட்டு இருக்க. இத்தனை நாளா நீ பேசாம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க. என்ன ஆச்சுப்பா? அண்ணா அப்படி என்ன தப்பு செஞ்சுச்சு? நீங்க இதுக்கு முன்னாடி அண்ணன் மேல இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையேப்பா. உங்க அம்மா என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு செய்யற ஆளாதான் இவனை உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் உண்மை இல்ல. அது எல்லாமே சுத்த நடிப்பு. இப்ப அவன் கிழிச்ச கோட்டை மட்டும் தாண்டல, புதுசா யாருக்கும் தெரியாம ஒரு ரோடே போட்டு வச்சிருக்கான். மாமா என்ன சொல்றீங்க? புரியல. ஒன்னும் புரியல. எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். இன்னும் ஏமா மறைச்சுக்கிட்டு? தாலியை வெளியே எடுத்து காட்டுமா. என்ன தயங்குற? வெளியில எடுத்து எல்லாருக்கும் காட்டு. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போராடிக்கிட்டு இருந்தா, இவன் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வித்யா கழுத்துல தாலியை கட்டிட்டான். இன்னையோட இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள். எல்லாரும் பொக்கே கொண்டு வந்து இவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. சஞ்சய், என்ன இதெல்லாம்? நீயா இப்படி எல்லாம் பண்ண? என்னால நம்பவே முடியல. அண்ணா, அப்பா சொல்றது உண்மையா? அதான் தாலி எடுத்து காட்டினாலே, அப்புறம் இது உண்மை இல்லாம என்ன பொய்யா? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் அதுக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ, அவ்வளவுதான். இந்த வீடே ரெண்டாயிடும். உன்னை கொன்னே போட்டுருவாங்க. இப்ப எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லதான் போறேன். அதுக்காக தான் நான் உள்ள வேகமா வந்தேன். இவன் நேரம் அவ வீட்டுல இல்ல, வரட்டும். இந்த வீட்டு மருமகளா ஒரு மகாராணி மாதிரி வாழ வேண்டிய வித்யாவை கேவலம் ஒரு வேலைக்காரி மாதிரி வாழ வச்சுட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ண? உங்க அம்மா மேல உனக்கு அவ்வளவு பயமா? அவ்வளவு பயப்படுறவன் ஏன்டா வித்யா கழுத்துல தாலியை கட்டின? இவளை இந்த வீட்டிலே கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் உள்ள தைரியம், இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு ஏன்டா தைரியம் இல்லாம போச்சு? இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெளியே சொல்லிட கூடாது என்கிட்ட சத்தியம் வர வாங்குறீங்களா? மாமா, அவசரப்படாதீங்க. நாங்களே ஒரு நாள் அத்தை கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம் மாமா. எப்பமா சொல்லுவீங்க? இன்னும் எத்தனை நாள் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்க போற நீ? இவனை நம்பிட்டு இருந்தான்னு வை, இவன் அம்மாக்காக யாருன்னே தெரியாதுன்னு கூட உன்னை ஒரு நாள் நடுரோட்ல நிறுத்திடுவான். அப்பா, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்கப்பா. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. வேற எப்படிப்பட்ட ஆள்ரா நீ? எத்தனை தடவை உங்க அம்மாவும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் வித்யாவை இந்த வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினாங்க. அப்பெல்லாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? வேடிக்கை தானே பார்த்த? உன்னால தடுக்க முடிஞ்சதா? ஏய், அவன் பொண்டாட்டிடா. அவளுக்கு நடந்த அநியாயத்தெல்லாம் வெளிப்படையா உன்னால தட்டி கேட்க முடிஞ்சதா?
வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அதே அளவுக்கு கோபமாவும் இருக்கு. என்ன தடுத்து வீணா வாங்கி கட்டிக்காத. மாமா அம்மா தாயே, உனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிருக்கு. இப்ப கூட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்ற, அது பெரிய தப்பு. இப்படியே இருந்தேன்னு வை, கடைசி வரைக்கும் நீ இந்த வீட்டுல வேலைக்காரி தான். போறது வர்றதெல்லாம் அவனை சீண்டி பார்க்கும். சொல்ல முடியாது, இவன் இவனோட அம்மாவை ஏமாத்துறதுக்காக பிரீத்தி கழுத்துல தாலி கட்டினாலும் கட்டுவான். என்ன என்னடா உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருதோ? உங்க அம்மாவுக்காக கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரியா இந்த வீட்டை வச்சிருந்த நீ இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? இது எல்லாத்துக்கும் இன்னைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன். வரட்டும் உங்க அம்மா. என்ன நீங்க தானே இவங்க எல்லாரையும் வளர்த்தீங்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு தான் இந்த விஷயம் புதுசு. எனக்கும் விஜய்க்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்கல்ல? என்கிட்ட சொன்னா அதை நான் பிரச்சனையாக்கி வித்யாவை இந்த வீட்டு மருமகன் டிக்ளேர் பண்ணிடுவேங்கிற பயம். நீங்க இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் வேண்டாம்னு நினைச்சோம். நான் பிரச்சனை பண்ணுவேன். சரி, பிரச்சனையே பண்ணாம இத வெளியவும் சொல்லாம இருந்தீங்கன்னா இதுக்கு எப்படி ஒரு முடிவு கிடைக்கும்? உண்மை தெரிஞ்ச நீங்க 2 பேரும் வித்யா வாழ்க்கையை சரி பண்றதுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? முதல்ல சொல்லுங்க. ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்ப்பா. எப்பப்பா? சஞ்சய் பிரீத்தி கழுத்துல போய் தாலி கட்டினதுக்கு அப்புறமா? டேடே, உங்க அம்மா பத்திரிக்கையை செலக்ட் பண்ணி அடிக்க கொடுத்துட்டாடா. இன்னும் 1 வாரத்துல கல்யாணம். இங்க நீங்க என்னத்த பிளான் பண்ணி எப்படி கல்யாணத்தை நிறுத்த போறீங்க? ஏய், ஒரு பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சுல? இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொல்றீங்க? இப்பவே வேதா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போறேன். கல்யாணம் நின்னுடும். ஆனா வேதாவால இதை தாங்கிக்க முடியுமா? அத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீட்ல வித்யா எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா, எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருப்பா. அதெல்லாம் பொறுத்துக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? இவன் வித்யா கழுத்துல தாலி கட்டிட்டாங்கிற உண்மை மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்படி எதுவுமே நடந்திருக்காது. என் மருமக பக்கத்துல நான் ஸ்ட்ராங்கா நின்னு எல்லாரையும் எதிர்த்திருப்பேன். ஏய், உங்க அம்மாக்காக நீ தியாகம் பண்றா, வித்யா எதுக்குடா தியாகம் பண்ணோம்? அவள என்ன தியாகம் பண்றதுக்குன்னு நேர்ந்தா விட்டுருக்காங்க? அவ குடும்பத்துக்கு இதுதான் வேலையா? ஏடா, அவளை லவ் பண்றல, அவளை உனக்கு பிடிச்சிருக்கல, அத வெளியே சொல்ல ஏன்டா தயக்கம்? டேய், வீட்டுல சொல்ல பயப்படுறவனுக்கு எல்லாம் காதல் எதுக்கு, கல்யாணம் எதுக்குடா? நீ இப்படி ஒரு கோழையா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கலடா. நான் கோழைதான்ப்பா, நான் கோழைதான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எதுவும் பேச முடியாம நிக்கிறேன் பாருங்க. நான் ஒரு கோழைதான்ப்பா. ஆனா இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? நீங்களும் அம்மாவும் தான். என்னடா செய்யற தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு இப்ப எங்க மேல பழி போடுற? டேய், அரஞ்சனா பாரு. தடுக்காதடா, விடுடா. அவர் அடிக்கட்டும்டா. அவர் அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. அவர் அடிக்கட்டும். அடிக்க பாருங்க, அடிக்க. சஞ்சய், நீ கொஞ்சம் பேசாம இருடா. பெரியமா, என்ன பெரியமா பேசாம இருக்கிறது? என்ன பேசாம இருக்கிறது? பேசாம இருந்ததா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இதுக்கு மேல நான் பேசாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மனுஷனே கிடையாது பெரியமா. சஞ்சய், அப்பா, நான் குற்றவாளிதான்ப்பா. நான் குற்றவாளிதான். நீங்க சொல்ற மாதிரி மன்னிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய குற்றத்தை பண்ணிருக்கிறவன் தான். வேணாம் சஞ்சய், விடுடா. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு யாராவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? யோசிச்சு பாத்திருப்பீங்களாப்பா? இல்லையே. இவ்வளவு நாளா நான் எதையுமே விரும்பி செய்யவே இல்லப்பா. இந்த உலகத்துல என் அம்மாவுக்கு நிகர நான் ஒருத்தி மேல பாசம் வச்சிருக்கேன்னா அது யார் தெரியுமா? இதோ நிக்கிறா பாருங்கப்பா, வித்யா மட்டும் தான். கடைசி மூச்சு வரைக்கும் அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வித்யா கூட சேர்ந்து வாழணும்னு ஒவ்வொரு நாளும் என் மனசுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கேன். சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்நாள் ஃபுல்லா மகாராணி மாதிரி பார்த்துன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாயவில்லை
ஆனா நான் ஏன் இப்படி இருக்கேன்? இந்த அளவுக்கு லவ் பண்ற ஒருத்திக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து நிக்கிறேன்னு எனக்கு தெரியலப்பா. பொண்டாட்டிக்காக பெத்த தாயை எழுதக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. அது தப்பா? நான் இதெல்லாம் எதுக்காக பண்ண தெரியுமா? எப்படியாவது அம்மாவுக்கு வித்யாவை பிடிக்க வச்சு அவங்க வாயாலேயே அவளை தான் மருமகன்னு சொல்ற சிச்சுவேஷனை உருவாக்குனதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லலாம்னு இருந்த. இது தப்பா? தப்பு தாண்டா. நடக்கவே நடக்காதுன்னு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்காக நீ இந்த உண்மையை மறைச்சது தப்புதான். உங்க அம்மா என்ன அவ்வளவு சீக்கிரம் திருந்துறாளா? வித்யா இந்த குடும்பத்தையே காப்பாத்திருக்கா. அப்ப கூட நீ இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் வேலை செய்யலான்னு தான் சொல்லியிருக்கா. அப்ப மருமகளா வந்தா நல்லா இருக்குன்னு யோசிச்சாலா என்ன? அவளை மாத்திரலாம் நீ எப்படா நம்புன? என்னப்பா பண்றது? எனக்கு வேற வழி தெரியலப்பா. ஆனா நான் இந்த தப்பெல்லாம் இன்னைக்கு நேத்து செய்யல. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் நான் அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அவங்க காட்டுற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அம்மாவுக்காக தலையாட்டிட்டு அம்மா பையனா இருக்கேன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மை இல்லப்பா. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழவே இல்லப்பா. பாசங்கிற பேர்ல அம்மா எனக்கு பிடிச்ச எதையுமே என்ன செய்ய விட்டதில்ல. அம்மா எப்பவுமே எங்களுக்கெல்லாம் எது நல்லா இருக்குன்னு யோசிப்பாங்களே தவிர அது அவங்களுக்கு பிடிக்குமான்னு யோசிச்சதே இல்லையே. சின்ன சின்ன ஒரு பேனால ஆரம்பிச்சு படிக்கிற படிப்பு போற காரணு எல்லாத்தையுமே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நானும் நிறைய தடவை அம்மா கிட்ட அம்மா எனக்கு சைக்கிள்ல போக நல்லா இருக்குமா, எனக்கு பிடிக்குமான்னு சொல்லுவேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ கார்ல போ, நீ கார்ல போனா தான் சேஃப், தட் இஸ் குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ல போனா சேஃப் தான்ப்பா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டணும்னு நினைச்சா அது அவனோட கனவு. அப்பா இதெல்லாம் தானப்பா சந்தோஷம். ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் தான் கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லி இதை ஒரு டிசைன் பண்ணி எங்களை அதுக்குள்ள செட் பண்ணி வச்சுட்டாங்கப்பா. அப்பா எங்களோட லைஃப் எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு டிவி ரிமோட் இருக்குல்ல, அந்த மாதிரி கையில வச்சுக்கிட்டு எங்களை ஆட்டி படைக்கிறாங்க. இதைத்தான் பேசணும், இதைத்தான் சாப்பிடணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இந்த கார்ல தான் போகணும், இந்த பிசினஸ் தான் பண்ணணும்னு சொல்லி சொல்லி அவங்க விருப்பத்தை எங்க மேல திணிச்சு இந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிற குழப்பத்துல எங்களுக்கே தெரியல. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏதாண்டா நான் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்காக தானே நான் உங்க அம்மா கிட்ட தினம் சண்டை போடுறேன். அப்பெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இப்போ இப்படி பேசினா என்னடா அர்த்தம்? அப்பா வேடிக்கை பார்க்காம உங்களோட சேர்ந்து அம்மாவை எதிர்த்து பேச சொல்றீங்களா? அப்பா அவங்களுக்கு இந்த வீட்டுல யாருமே இல்ல. இப்ப நாங்களாம் சேர்ந்து அவங்க செய்யறது தப்புன்னு நாங்க அவங்களுக்கு உணர்த்தணுமா? ஆமாண்டா, அதைத்தான் பண்ணிருக்கணும். அப்ப நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம வீட்டுல வந்துச்சு. அம்மா எனக்கு பிடிக்காத ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து என்ன போட்டுக்க சொன்னாங்க. நான் அது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அவங்க இல்லடா அது உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. நீங்க அவங்க கிட்ட இதே மாதிரி தான் அப்பவும் ஆவேசமா சண்டை போட்டீங்க. லேச ஆரம்பிச்ச சண்டை தான் அந்த சண்டை ரொம்ப சீரியஸ் ஆகி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. அவங்க அதுல இருந்து உயிரோட மீண்டு வந்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த நிமிஷம் நான் முடிவு பண்ணேன், இனி அம்மாவோட விருப்பம் தான் என் விருப்பம், அவங்க காட்டுறதுதான் என் வாழ்க்கை. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அவங்கள மீறி போயிடக்கூடாதுன்னு எனக்கு நானே கட்டுப்பாடு போட்டுக்கிட்டேன்ப்பா. இவ்வளவு நாளா நான் அப்படிதான்ப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் கைய பிடிச்சு என் விதியை அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன்ப்பா. ஏன் தெரியுமா? எனக்கு அம்மா உயிர் முக்கியம்ப்பா. ஒரு பையன் தான் சந்தோஷத்தை விட அம்மாவோட திருப்தியும் அவங்க உயிரும் முக்கியம் நினைக்கிறது தப்பாப்பா. சொல்லுங்க, தப்பாப்பா? ஆரம்பத்துல நான் வித்யாவை வெறுத்து ஒதுக்கினது கூட காரணம் அதுதான்.
ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் படிக்காதவங்க எல்லாம் முட்டாளுங்க, அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழ முடியாதுன்னு அம்மா பிக்ஸ் பண்ணிட்டாங்க. என் மைண்ட்லயும் ஆல்ரெடி இது பிக்ஸ் ஆயிடுச்சு. என்னால என்ன பண்ண முடியும்? அதுல இருந்து சத்தியமா என்னால வெளியில வர முடியலப்பா. என்ன மாத்தினது யார் தெரியுமாப்பா? இது ஒரு கால் இவதான்ப்பா என்ன எனக்கு புதுசா காட்டினது வித்யாதான். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஆனா நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? உலகத்துல எங்கேயாவது பெத்த தாய மேடம்னு கூப்பிட்டு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க அம்மாவை அப்படித்தானப்பா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் தப்பு. பெத்த பிள்ளைங்க அம்மானு தான் சொல்லி கூப்பிடணும்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே இத்தனை வருஷம் ஆயிடுச்சுப்பா. அப்படிப்பட்டவங்க கிட்ட நான் எப்படிப்பா திடீர்னு எதிர்த்து பேசுவேன்? எப்படி எதிர்த்து பேசுவேன்? இந்த வீட்டுல அவங்களை எதிர்த்து பேசுற இடத்துல நீங்க இருந்தீங்க. எங்க மனசுல இருக்கிறதையெல்லாம் அம்மா கிட்ட நீங்க தான் பேசுனீங்க. இப்பவும் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கெல்லாம் முடிவு கிடைச்சிடுச்சா? சொல்லுங்கப்பா. இப்ப நீங்க பேசுறதே அவங்களால தாங்கிக்க முடியல. இப்ப நான் எதிர்த்து நின்னா என்ன ஆகும்? அப்பா அவங்க ஒத்தையா நின்னு உழைச்சு சொசைட்டில முன்னுக்கு வந்தவங்கப்பா. தோல்விங்கிற வார்த்தையை பிடிக்காம வாழ்ந்தவங்க. அவங்க தம் பசங்க விஷயத்துல தோத்துட்டோம்னு நினைச்சாங்கன்னு வைங்களேன், உடைஞ்சு போயிடுவாங்கப்பா. அதுக்காக நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த பிரீத்தி கழுத்துல எல்லாம் தாலி கட்டுற மாட்டப்பா. உங்க பையன் அவ்வளவு கேவலமானவன் இல்லப்பா. சரி விடுங்கப்பா. அப்பா அப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப உங்களுக்கு என்ன, எனக்கு கல்யாணம் விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணும், அவ்வளவுதானே? அம்மா வரட்டும், நானே அவங்க கிட்ட சொல்றேன். ஏன்னா வேற வழி இல்லைன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லிடலாங்கிற மைண்ட் செட்ல தான் நானே இருந்தேன். சஞ்சய், என்ன பேசுற? இல்ல வித்யா, அப்பா சொல்றது சரிதான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னை கஷ்டப்படுத்துறது? அம்மா நம்மளை இருந்து துரத்தி விட்டாலும் பரவாயில்ல, நம்ம உண்மையை சொல்லிடுவோம். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிப்போம். வேற வழி இல்ல. என்னடா இப்படி ஒரு அம்மா பிள்ளையா இருக்கா, அவங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு இருக்கா, கையை கட்டிட்டு நின்னு வேடிக்கை பாக்குறான்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல. எப்படா எடுத்து பேசுவோன்னு எதிர்பார்க்கறீங்கல்ல. இன்னைக்கு இந்த இடத்துல, இதே இடத்துல நான் பேசுறேன்ப்பா. பேசுறேன் பாருங்க. சஞ்சய் வேண்டாம்டா, நான் சொல்றத கேளு. அவளால இதை தாங்கிக்க முடியாதுடா. இல்ல பெரியம்மா, இதான் என் முடிவு. வேண்டாம் சஞ்சய், இதுல எந்த மாற்றமும் இல்ல. சஞ்சய், சொல்றத என்ன கேளு. பேசுற? முடியாது வித்யா. வா வேதா, போன வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சா? நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? விஜய், என்னடா நடந்தது? ஒன்றும் இல்லைம்மா, எல்லாரும் நார்மலாக தான் இருக்கும். பொய் சொல்லாத, எனக்கு நல்லா தெரியும் இங்க என்னமோ நடந்திருக்கு. ஸ்னேகா, அத்தை, நீ சொல்லுமா, என்னாச்சு? அது வந்து சஞ்சய். அம்மா அது நான். டேய், சஞ்சய், என்னடா சொல்றது? நானே சொல்றேன். ஐயோ, நான் தான் சஞ்சய கை நீட்டி அடிச்சேன். சஞ்சய அடிச்சீங்களா? எதுக்கு அடிச்சீங்க? வேற எதுக்கு? நான் இவங்கிட்ட வித்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எவ்வளவோ சொல்றேன், என் பேச்ச கேட்கவே மாட்டான். உன்ன மீறி எதுவும் செய்ய மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? திருந்தவே மாட்டீங்களா? அவன் தான் ஆரம்பத்துல இருந்தே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான்ல. அப்படி இருக்கும்போது
அவனை நீங்க திரும்ப திரும்ப கம்பல் பண்ணா என்ன அர்த்தம்? கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான். நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது நடக்காது. அவன் என் பையன். என் பேச்ச மீறி எதுவுமே பண்ண மாட்டான். இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்க செய்யற வேலையா இது? தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லனா சைலண்டா ஒதுங்கி நில்லுங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீ ஃபீல் பண்ணாத சஞ்சய்.